என்னங்க ரொம்ப நேரமாக பேக்கா மாதிரி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் அந்த வடக்கன் சந்தோஷுக்காக தாங்க. டேய் சந்தோஷே, என்னடா இவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அது ஒன்றும் இல்லடா, வீட்டில் காசு நிறையா இருந்துச்சு, அது எண்ணி பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எது? காசு எண்ணி பார்த்துட்டு இருந்தியா? டீ கடைக்கு போயிட்டு 20 ரூபா ஜிபே பண்ண சொன்னால் காசு இல்லை எனக்கு கதை கொடுப்பேன். உனக்கு எதுடா காசு? என்னடா இப்படி கேட்ட? அப்பா தான் பிஸ்னஸ் பண்ண சொல்லி காசு கொடுத்தாரு. ஆனால் நிறைய ஐடியாஸ் இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரியாமல் தான் முடிச்சுன்னு இருக்கிறேன். ஓஹோ, சார் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? எப்போத்துல இந்த லைஃப்பில் உருப்படுறதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்க? சரி அதை விடு, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற? நிறைய யோசிச்சிருக்கேன், ஒரு 3 ஐடியா சொல்கிறேன் கேளு. ஃபஸ்ட்டு ஒன்று, பங்க்கு. பெட்ரோல் போட்டு காசு எடுத்துலான்னு வச்சுக்கோவேன். அதுவும் இல்லையா, ஒரு 10 BMW கார் எடுத்து ரெண்ட்டு கூட்டு காசு சம்பாரிச்சிடலாம். ஒரு வேளை அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம்னு வச்சுக்கோவேன். 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன், ஹெலிகாப்டரு. அது வாங்கி நம்ம ப்ரைவேட்டாக அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்து காசு சம்பாரிச்சிடலாம்னு வச்சுக்கோ. ஐடியா நல்லா இருக்கா? என்ன சொல்கிறேன்? என்னடா எல்லாம் பெத்த பெத்த பிஸ்னஸாக சொல்கிற? அப்பா எவ்வளோடா கொடுத்தாரு உங்ககிட்ட? நம்ம என்ன பிஸ்னஸ் சொல்கிறோமோ அதுக்கான மட்டும் கொடுப்பாரு. ஆ, அது சரி. ஆடு தானா வந்து தலையை கொடுத்து வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொன்னால் வெட்டாமல் விட்ட முடியுமா? என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லை சந்தோஷே, உன் மூஞ்சிக்கு என்ன பிஸ்னஸ் செட் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டா. யோசிச்சேடா பிரவீனே. ஆண்டா, அது இப்போ என்னென்னா, இப்போ நீ பெட்ரோல் பங்க்கு, காரு இந்த மாதிரி பிஸ்னஸில் இறங்குறேன்னு வச்சுக்க. அது நீ பெட்ரோல் பங்க் கட்டுறதுக்கே உனக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும்டா. நான் உனக்கு ஒரே வருஷத்தில் அம்பானி ஆக்குற மாதிரி ஒரு பிளான் சொல்கிறேன், கேட்குறியா? எது? ஒரே விஷயம் அம்பானி ஆகிற ஐடியாவா? டே அப்படி என்ன ஐடியாடா? சொல்கிறா. இருடா அவசரப்படாதடா, சொல்கிறேன்டா. அப்படிலாம் இருக்க முடியாது, உடனே சொல்லு. சந்தோஷே, நீ இந்த பெட்ரோல் பங்க்கு, காரு இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு அதுக்கு செலவு பண்ணுற காசை எடுத்து ஒரு கேமரா வாங்கினேன்னு வச்சுக்கோயேன். நீ ப்ரொடியூசர், நான் டைரக்டர். படம் எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னா ஒரே வருஷத்தில் நம்ம 2 பேரும் அம்பானிடா. எதோ சொல்கிற, ஒன்றும் புரியலை. உன்னை நம்பி இறங்குறேன், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இனிமேல் இந்த பிரவீன்லாம் கூப்பிட வேணாம், டைரக்டர் சாருன்னு கூப்பிடு, சரியா? எது? டேரக்டர் சாரா? நீ டேரக்டர் சார்னா நான் ப்ரொடியூசர் தானே, ஒழுங்கா ப்ரொடியூசர் சார்னு கூப்பிட்றா. ஸோ எந்தா சாரு, பேச்சு நிறுத்திட்டு கேமரா வாங்க போவோமா? ப்ரொடியூசரு, இந்த ஆறுமுகம் கேமராஸ்ன்னு சொன்னாங்க, ஏதாவது பார்த்தா சொல்லேன் கொஞ்சம். இதுவா பாரு. அதான்டா வாடா. எல்லாம் வாங்க, வெல்கம் டு 6 ஃபேஸ் கேமராஸ். டேய், இது ஆறுமுகம் கடை இல்லையாண்டா, 6 ஃபேஸ் கேமராவா? கடை மாற்றி வந்துட்டோம், வா வெளியே போகலாம். டேய், அவன் ஆறுமுகத்தை தான் 6 ஃபேஸ் இங்கிலீஷை சொல்லிட்டு இருக்கேன். ஓ, ஆறுமுகத்தை தான் 6 ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்களா? இவனெல்லாம் வச்சு எங்கேருந்து படம் எடுத்துன்னு அம்பனியா வருது? என்னப்பா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எதையாச்சும் ஒன்று வாங்குங்கப்பா. ஐயோ சாரிண்ணே, நீங்கள் இருக்கிறதே மறந்துட்டோம். சரிண்ணே, அதை விட்டு தள்ளுங்க. நல்ல ஒரு கேமராவாக எடுத்து காட்டுங்கண்ணே பார்ப்போம். நான் என்ன கத்திரிக்காய் வியாபாரமாக பண்ணுறேன்? இந்த கத்திரிக்காய் நல்லா இல்லைன்னா இன்னொரு கத்திரிக்காவை காட்ட. தம்பி எதுக்குப்பா இதெல்லாம்? மாடல் நம்பரை சொல்லு, எடுத்து காமிச்சிட்டே இருக்கேன். மாடலா? டே டேரக்டரு, நல்லா வாய்க்கிலேயே பேசல, அந்த ஆள் ஏதோ கேட்குறான், சீக்கிரம் சொல்லு. டேய் என்னடா என்ன கோத்து விட்ட? அது 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 வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது? அண்ணே, உங்களுக்கு பிடிச்ச மாடலாக ஒன்று எடுத்து கொடுங்கண்ணே. ஓ, நீ அப்படி வரியா? சரிப்பா, உங்களை பார்க்கவும் பாவமாக இருக்குது. என்கிட்ட இருக்குது ஒரு லேட்டஸ்ட் கேமரா, அதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும். இதை கொஞ்சம் பாரு. எங்க கொடுங்க. டே ப்ரொடியூசரு, கொஞ்சம் வந்து நில்ல. அண்ணே, என்னண்ணே மலைக்குரங்கு ஃபோட்டோ வருது? என்ன தம்பி, இதுக்கே அசந்துட்டா எப்படி? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குல்ல, உங்கள் தோஸ்து அடுத்த கிளிக்கில் சிங்கம் மாதிரி சூப்பராக இருப்பார். கிளிக் பண்ணி பாருங்களேன். இருங்க பார்க்குறேன். அட ஆமாம், எப்படிண்ணே? நம்மளே இப்படி எடுத்திருக்கானே, அப்போ படத்தை எப்படி எடுப்பான்? டேய் எங்கே அதை காட்டு பார்க்குறேன். ஏன்டா படிப்பறிவு இல்லாதவனே, இது பொம்மை கேமராடா, இதில் அந்த ஆள் கொடுக்குறேன்னு நீ இதை வேறு வாங்கி எடுத்துகிட்டு இருக்க. அண்ணே, இந்த மாதிரி கேமராலாம் எங்களுக்கு வேணாம், நிறையா காசு இருக்குது. படம் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல கேமராவாக இருந்தால் கொடுங்க. படம் எடுக்க போகிறீங்களா? அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல தம்பி. சரி, நீங்கள் வேறு சொல்கிறீங்க உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி. ஃபைனல் ரேட்டு இந்த கேமரா பாருங்கள், 50,000 ரூபா. இதில் நீங்கள் என்ன படம் வேணாலும் எடுக்கலாம் தம்பி. 50,000 ரூபா தானா? நான் கூட காஸ்ட்லியாக இருக்குன்னு நினச்சேனே. டே ப்ரொடியூசரு, காசை கொடு, கேமரா எடு, கிளம்புவோம். அண்ணே வரண்ணே. ஏண்டா
கேமரா வாங்கணும், படம் எடுக்கணும், அம்பானி ஆகணும்லாம் சொன்னியேடா. எல்லாம் வாங்கி நடுரோட்டில் தானடா நடந்துகிட்ருக்கோம். இப்போ என்னதான்டா உன் பிளானு? அவசரப்படாதடா, எல்லாத்தையுமே ஒரு சினிமா ஆஸ்பெக்ட்லேருந்து பாடுறா. இப்போ ஒன்றும் இல்லை, தூரத்தில் அந்த மனுஷன் நடந்து வராரா, உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனுஷன் நடந்து வராருன்னு தான் உனக்கு தெரியும். ஆனால் ஒரு டைரக்டராக பார்த்தீங்கன்னா அவரோட கை கால் அசைவுகளை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு அசைவுலையும் ஒவ்வொரு இசை இருக்குதுடா. சரி, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இப்போ பாரு, இந்த சின்ன பையனை பாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன பையன் கீழே உட்காந்து கை தட்டி சிரிக்கிறான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நடிகை. நீ ஏன்னு கேட்கலாம். பாரு, நம்ம பண்ணுற முக்கத்தோக்கெலாம் கைத்தட்டி சிரிக்குது அந்த குழந்தை, அவன் நடிகை சார். சரி, இதெல்லாம் விடு. தூரத்தில் இந்த பாட்டி இருக்குதா, கொட்டாய் விட்டுட்டு இருக்குதா, உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாட்டி கொட்டாய் விடுது. ஆனால் ஒரு டைரக்டரா, ஒரு சினிமாட்டோகிராஃபரா, சினிமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நம்ம பண்ணுறது அந்த ஆயாக்கே போர் அடிக்குதுடா. கண்டென்ட்டை மாற்றலாமா? நான் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்னடா சம்மந்தம்? கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு பேசிட்டு கண்டென்ட்டை மாற்றலாமா தைரியமாக கேட்ட பார்த்தியா? நீ தான்டா டேரக்டரு, சிறப்பான ஆள் நீ. இந்த புகழ்ச்சியை அப்படியே வச்சுக்கோ. அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ சொல்லு. அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆக்டர்ஸ் தேடுற படத்துக்கு. எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்பட்றா? நமக்குன்னு இழிச்சவங்க மாட்டாமலையா போயிடுவாங்க. இப்படி தானே கேமரா வாங்குறது என்னையும் பார்த்துருப்ப. சரி விடுறா, இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிட்டு? அங்கே பேர் தூரத்தில் வெள்ளை சொக்கா போட்டு ஒருத்தர் வராரா, அவர் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குடா. ஒரு கதாநாயகனுக்கு தேவையான அத்தனை அம்சமும் அந்த ஆள்கிட்ட இருக்குடா. ஐயா 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 கொஞ்சம் நில்லுங்கய்யா. சொல்லுங்கள் தம்பி. ஐயா, நான் ஒரு டைரக்டரு, இது என் ஃப்ரெண்டு ப்ரொடியூசரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறோம் ஐயா. நீங்கள் வந்து கொஞ்சம் நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்க்க வேறு புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஓ, படம் எடுக்கிறீங்களா தம்பி? ரொம்ப நல்லது. எதுக்காக எடுக்கிறீங்க? ஒரே வருஷத்தில் பணக்காரன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுக்காண்டி தான் இந்த படம் எல்லாமே. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்ப்பா. ஆனால் இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கிறது சினிமாவில் கொஞ்சம் கஷ்டம். பல விமர்சனத்தை தாண்டி வரணும்ப்பா. விமர்சனமா? சரி, பார்க்க வெள்ளைன்னு சொல்லியுமா வெயிட்டு கையாக இருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தம்பி, நான் ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே மக்களுக்கு சேவை செய்கிறேன்ப்பா. ஆண்டவரோட ஊழியமா? அது பண்ணால் ஒரு வருஷத்தில் பணக்காரனா இல்லாமா? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி. ஊழியங்கிறது ஆண்டவருக்கு சேவை செய்கிறது. அதுலேருந்து வர ஆசீர்வாதத்தினால நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். சார், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காகலாம் படம் எடுக்கல சார். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம். வாடா போகலாம். ஏன்டா வந்த ஒரு ஆளையும் பற்றி விட்டியாடா, அடுத்த ஆளுக்கு எங்கடா போகிறது? டேய் போவியா? சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்க, அதை விட்டு அந்த ஆள் பின்னாடி தொங்க சொல்கிறியா? அவர் வேறு ஊழியங்கீழியாக மக்களுக்கு சேவை அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. சேவை செய்கிறதுக்கா படம் எடுக்கிற? ஒரு வருஷத்தில் அம்பானி ஆகணுமா வேணாமா உனக்கு? ஆமாம் ஆமாம். சரி, அதை விடுறா. அங்கே தூரத்தில் 2 பேர் வராங்க பேர், அவங்கள பிடி. அவங்களாவது தேடுறாங்களான்னு பார்ப்போம். டேய் இங்கே வாடா. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன விஷயம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கோப்பப் பண்ணி நடித்து கொடுக்க முடியுமா? அவர் நட வேற ராஜ நட மாதிரி இருக்குது. யோ போவியா? எங்கள் அப்பாவே குச்சி வச்சு நடந்துக்கிறாரு, நாங்களே காசு இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். எங்களை போயிட்டு ராஜ நடன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போயா, கிடிச்சிட போகிறேன். சார் 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 கொஞ்சம் நாங்கள் சொல்கிறது நிதானமாக கேளுங்க சார். உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது. நீங்கள் மட்டும் இந்த படத்தில் நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்பாவோட மொத்த ஹாஸ்பிட்டல் செலவு நாங்களே பார்த்துக்குறோம். உங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணி வச்சிடும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நடிங்க சார். அப்பாவுக்கு மெடிக்கல் செலவா? எனக்கு கல்யாணமா? அப்பா அப்பா ஓகே சொல்லிட்டாருங்க. எப்போ ஷூட்டிங் போகலாம்? தோ ஆன் த வே, ஹாஸ்பிட்டல்லே வச்சுக்கலாம். நர்ஸ், அந்த 1 நம்பர் பேஷண்ட்டை கூப்பிடுங்க. டாக்டர் வணக்கம், நான் தான் பிரவீன். இவன் தான் என் ஃப்ரெண்டு சந்தோஷ். நீங்கள் 1 நம்பர் பேஷண்ட் இல்லையே. நர்ஸ், யார் இவங்களை உள்ள விட்டது? டாக்டர், நாங்கள் பேஷண்ட்லாம் இல்லை, நான் டைரக்டர், இவன் ப்ரொடியூசர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போகிறோம். அதுக்கு உங்கள் கிளினிக் தான் ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷன். நீங்களும் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, இல்லை இதுதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுதா? வெளியே போங்க நீங்கள். சார் சார் உங்கள் ஆதங்க எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன தேவைன்றதுன்னு தெரியுது. இந்த 10க்கு 10 ரூம் கிளினிக்கை விட்டுட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் சென்னைக்கு மிக அருகில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 10 நாளில். ஓகேவா? ஃபுல் ஏசி தானே? எஸ் சார், ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான்.
தென் ஓகே, இட்ஸ் ஃபைன். எப்போ ஷூட்டிங்? அப்போ உடனே இங்கேயே வச்சுக்கலாம் சார். ஓகே க்ரூ மெம்பர்ஸ் எல்லோரும் வாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஷாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷ்னலான சீன். பார்க்குறவங்க கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றணும். உங்கள் எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஃபஸ்ட் ஷாட் போயிடலாமா? பா பையன் ஏதோ பெருசாக செய்கிறான், ஹாலிவுட்டே மிஞ்சிடுவான் போலயே. ஓகே காய்ஸ், ஃப்ரேமை சென்டரில் வச்சுருக்கிறேன். டாக்டர், உங்கள் டைலாக் என்னென்னா, பையன்கிட்ட வந்து அவங்க அப்பா சாக போகிறான்னு சொல்கிறீங்க. பையன் வந்து ரொம்ப எமோஷ்னலாகி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அதை சொல்கிறான். அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகேவா? லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். சார் உங்கள் கையை காட்டுங்க. சாரி டு சே திஸ், உங்கள் அப்பா சீக்கிரம் சாவ போகிறாரு. யோ டாக்டர், இது என் கையா? அப்பா கை எங்கே இருக்கு? ஓ சாரி. ஐம் சாரி டு சே திஸ், உங்கள் அப்பா சாவ போகிறாரு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்பா சாவ போகிறாரா? அப்பா நீ சாவ போறியாப்பா? நான் சாவ போறேன். டே நிறுத்துங்கடா. என்னடா பண்ணுறீங்க? அப்பா அழுவுறான், அவன் சாவ போகிறான். ஓகே. புள்ள அழுவுறான், அவன் அப்பா சாவ போகிறான். ஓகே. டாக்டரே, நீ ஏன்டா அழுவுற? நீங்கள் தானே சார் எல்லாம் அழுவணும்னு கேட்டீங்க. எப்படி எல்லாரும் அழுதாங்களா? அப்பா பின்னிட்ட. என்ன மாதிரி சீனு? யோ எம்ஜிஆர் இருக்கிறது நீதாயா? அந்த சீனை பார்த்து இங்கே இருக்கிற எல்லாருமே அழுதுட்டாங்க. ஏன் நானே அழுதுட்டேன். ஸோ நடந்து போச்சு. அழுக தான் வரல. அட்லீஸ்ட் சிரிக்கிற மாதிரியாச்சும் நடியா. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். சார் உங்கள் அப்பா சாவ போகிறாரு. அப்பா நீ சாவ போறியாப்பா? என்ன தம்பி சொல்றீங்க? நான் சாவ போறேன்னா கேட்க வேறும் சத்தமா இருக்க. எப்பா டேய், உங்கள் சவகாசமே வேணாண்டா. ஆளை விடுங்க. நடிக்க சொன்னால் என்னடா கோமாளி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்னமா நடிக்கிறானுங்க இவனுங்களே? ஏன்டா திட்டுற? இந்த மாதிரி காமெடி சீனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா. என்ன சிரிப்பு. நீ வேற ஏன்டா கம்முன்னுடுறா. உங்களுக்கு லாஸ்ட் 1 சான்ஸ் தரேன். ஒழுங்காக நடிங்க. இல்லைன்னா படமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு அழுகையும் வேணாம், சிரிக்கவும் வேணாம். எனக்கு மிக்ஸ்டு எமோஷன் வேணும். புரிஞ்சுதா? லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். சார் உங்கள் கையை காட்டுங்க. ஐம் சாரி டு சே திஸ், உங்கள் அப்பா சீக்கிரம் சாவ போகிறாரு. டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்பா சாவ போகிறாரா? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எதா பண்ணி அப்பாவை காப்பாற்றிருக்கிறார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. எவ்வளோ செலவானாலும் நான் உன்னை காப்பாற்றிடுவேன்ப்பா. நீ கவலையே படாதப்பா. பா பிச்சிட்டீங்கடா. டேய் ப்ரொடியூசர், இப்போதான் சொல்லு. மைண்ட் ப்ளோயிங். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா. ஐ எம் பிளாங்க். சரி அழாத. நம்ம கோடீஸ்வரர் ஆக போகிறது கன்ஃபார்ம். சார் டேக் ஓகேல? நல்லா நடிச்சிருக்கேனா? வீடியோ கொஞ்சம் காட்டுங்க. பார்க்கலாம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிடுறேன். டேய் சந்தோஷே. என்னடா ஷார்ட் ஓகேவா? டெக்ஸின் என்ன? இங்கே வாடா ஒரு நிமிஷம். என்னடா ஆச்சு சொல்கிறா? டேக்லாம் ஓகேடா, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. கார்டு போட மறந்துட்டேன்டா. இப்போ என்னடா சொல்லி சமாளிக்கிறது? நம்ம வேற கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம். டேய் என்னடா சொல்கிற? கார்டு போட மாறன்ட்டியா? அவனுக்கிட்ட என்னத்த சொல்லிடா சமாளிக்க? டைரக்டர் சார் என்னாச்சு? எதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை சார். ஷார்ட்லாம் ஓகே, கார்டு போட மறந்துட்டோம். என்னது கார்டு போட மாதிரிட்டிங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், வீடியோவை காட்டுங்க. சார் கார்டு போடலன்னா எதுவும் பதிவாக இருக்காது. எதுவும் பதிவாகலைன்னா நீ இவ்வளோ நேரம் நடித்ததே வேஸ்ட்டு. நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோமா? இன்னொரு டேக் வேணால் எடுக்கலாம். டேய் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்துங்க வை. என்னது நடிச்சதெல்லாம் வேஸ்டா? அங்கே எங்கள் அப்பா உசுரை கொடுத்து நடிச்சுன்னுக்குறான். நீங்கள் என்ன வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஐயோ டாக்டரே, உங்களை அடித்து கொண்டுடலாயா? தம்பி நீங்கள் தானேப்பா அது படம் எடுக்கிறேன்னு போனீங்க. என்னப்பா ஆச்சு? அடிபட்டு வந்திருக்கீங்க. ஐயா அம்மா ஐயா, நீங்களா ஐயா? படம் எடுத்தோம் ஐயா, ஆனால் கார்டு போட மறந்துட்டோம் ஐயா. தம்பி, ஒரு சின்ன மெமரி கார்டு உங்கள் கேமராவில் இல்லாததுனால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அதே மாதிரி இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் இதோட கஷ்டங்கள் அனுபவிப்பீங்கப்பா.
எனக்கு தெரியும் தம்பி, நீங்கள் பணத்துக்கோசம் தான் ஆசைப்பட்டு படம் எடுத்தீங்க. ஆனால் பைபிளில் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லியிருக்கு தம்பி. பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் தம்பி. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு நற்கிரியம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடி தரும். இந்த கிறிஸ்மஸ் டைமில் எத்தனையோ பேர் தேவையோடு இருப்பாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் நினச்சி பார்த்து அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அம்பானி என்ன அதை விட மேலான இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதனால் இனிமேலாச்சு பார்த்து நடந்துக்கோங்க தம்பி. சரிங்கய்யா.